ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். இன்றைக்கி உங்களோட நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான விலாக் வீடியோ தாங்க. இந்த வீடியோவில் விலாக் மட்டும் இல்லாமல் சூப்பரான ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தேவையான செல்ஃப் கேர் டிப்ஸையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தேர்ஸ்டே எடுத்த விலாக் தாங்க. தேர்ஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் மட்டன் கிரேவியும் பண்ணியிருந்தோம். சரி, மதியத்துக்கு சிக்கன் பிரியாணியும் பெப்பர் சிக்கனும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க. நானும் அக்காவும் சேர்ந்து தான் இன்றைக்கி குக்கிங் ஃபுல்லாமே பண்ணோம். அக்கா பிரியாணி நான்வெஜ் அப்படின்னாவே அக்கா சூப்பராக செய்வாள். டேஸ்ட்டாகவும் இருக்கும். அக்கா செய்கிற பிரியாணி ஆகட்டும், பெப்பர் சிக்கன் ஆகட்டும், ரெண்டுமே சூப்பராக இருக்கும். சரி, 2 பேருமே சேர்ந்தே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்தே செஞ்சோம். சூப்பரான சிக்கன் பிரியாணியும் பெப்பர் சிக்கனும் கடன்னு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு தெரியுங்களா. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம எல்லாருமே செல்ஃப் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே எல்லாருமே மறந்துடுறோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்னா, கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸ்கின் கேர் ஆகட்டும், ஹேர் கேர் ஆகட்டும், கரெக்டாக அந்த வீக்லி ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையே நம்ம மேக்ஸிமம் மறந்துடுறோங்க. இதனால் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, கொஞ்சம் உடம்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கேர் எடுத்துக்காததுனால தான் அது உடம்பு வந்திருக்குதுன்னு யோசிக்கிறதே இல்லை. சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா பண்ணி மாதிரி குண்டாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மூஞ்சிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, பாரு மூஞ்சி மாதிரியாக இருக்குது, எல்லாம் புள்ளி புள்ளியாக ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளவே குறை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையாக சொல்லட்டுங்களாங்க, நம்ம தான் கேர் பண்ணி பார்த்துக்கணும். நம்மளை யாருமே கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. நம்ம ஹஸ்பண்டை, நம்ம குழந்தைங்கள, நம்ம மாமனார் மாமியாரன்னு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் செஞ்சு கொடுத்து நம்ம பார்த்துப்போம். ஆனால் நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளே பார்த்துக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை யாருமே பார்க்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஸோ அதனால் நம்ம சில செல்ஃப் கேர் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலாம். நம்ம ஸ்கின் ஆகட்டும், நம்ம ஹேர் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது என்னென்னு வரிசையாக பார்க்கலாங்களா. நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்ணுங்க. சரி, மீதி ஆயிடுச்சு, இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம், இது மீதி ஆயிடுச்சு, இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பழசை சாப்பிட்றத விட்டுட்டு நம்மளுக்கு தேவையானதை நம்மளே குக் பண்ணி சாப்பிட்டுக்கணும். வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்திக்குங்க, ஃப்ரூட்ஸ் அதிகமாக சேர்த்திக்குங்க, கீரையெல்லாம் அதிகமாக சேர்த்திக்குங்க. இதெல்லாம் நம்ம அதிகமாக சேர்த்திக்கும் போதே நம்ம உடம்புல பழைய பலம் திரும்ப வந்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். எக்கெல்லாம் தினமும் ஒரு எக் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியவே நம்ம கேர் பண்ணி பார்த்துக்க முடியும். அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் தினமும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதிகமாகவே எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் தூங்குறது குறைஞ்சது ஒரு 7லேருந்து 8 மணி நேரமாவது தூங்கணும். ஆனால் எந்த ஹவுஸ் ஒய்ஃபும் 6 மணி நேரம் தான் அதிகபட்சமாக தூங்குவாங்க. அதுக்கு மேலே கண்டிப்பாக தூங்க மாட்டாங்க. குறைஞ்சது மதிய நேரமாவது ஒரு 1 மணி நேரமாவது படுத்து தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்காக டைம் ஒதுக்குங்க. தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூங்கினோம் அப்படின்னாவே ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல தூக்கம் இருந்துச்சுனாவே ஒரு உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த டார்க் சர்க்கிளெல்லாம் கண்டிப்பாக போயிடும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாவே. சரிங்களா. உடல் ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியமோ அதை விட அதிகமாக மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. உடலில் ஏதாவது ஒரு நோய் இருந்தால் கூட மனசு ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நோய் காணாமல் போயிருங்க. மனசுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இல்லையா. மனசு சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ராயிங் பண்ண பிடிக்குமா? ட்ராயிங் பண்ணுங்கள். அதுக்குன்னு டைம் ஒதுக்குங்க. பாட்டு கேட்குறக்கு பிடிக்குமா? பாட்டு கேளுங்க. டான்ஸ் ஆடுற பிடிக்குதுன்னா டான்ஸ் ஆடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாளாவது உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா, அந்த டிஷ்ஷை செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி நான் 2 டிஷ் செய்கிறதா? என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு பிடிக்கிற டிஷ் என் ஹஸ்பண்ட் பிடிக்காது, என் குழந்தைங்களுக்கு பிடிக்காதுன்னா
உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற டிஷ் உங்கள் ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. அப்போ 2 வகையான சாப்பாடு செய்வீங்க தானே! அந்த மாதிரி 2 வகையான சாப்பாடு செஞ்சு, உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷ செஞ்சு மனசார உட்காந்து சாப்பிடும்போது, மனசு எவ்வளோ சந்தோஷப்படும் இல்லையா? கண்டிப்பாக இத ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து மனசு சந்தோஷப்படும். அதேபோல உங்களுக்கு வந்து என்னென்னலாம் பிடிக்கும், எதெல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதெல்லாமே கத்துக்கும்போது, இன்னும் மனசு சந்தோஷப்படும். அதேபோல் நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது நம்ம ரொம்ப அழகாக இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை போடுங்க. அப்படி போடும்போதும் மனசு ரொம்ப சந்தோஷப்படும். தினமும் நைட்டியே போட்டுட்டு இருந்தீங்கனாவே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக போயிருங்க. அதுக்காகவே நீங்கள் வந்து தினமும் தினமும் சாரியே கட்டாதீங்க அப்படின்னு நான் சாரியே கட்டுங்க அப்படின்னா தான் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் அப்படின்னெல்லாம் நான் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் இருக்கும் பார்த்தீங்களா? உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் இப்போ டாப்பு, பேண்ட்டு, அப்புறம் வந்து குர்த்தி, சுடிதார் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ் இருக்குது. அந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போடுங்க. சாரீ தான் நான் கட்டுவேன் அப்படின்னா, பரவாயில்ல சாரீ கட்டுங்க. உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதே போல் கண்ணாடியில் பார்க்கும்போது நான் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ட்ரெஸ் பண்ணுறது மூலயமா கூட நம்மளுக்கு ஒரு தனி செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் வரும். அதே போல் மனசும் ரொம்ப சந்தோஷப்படும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பண்ணி நம்ம மனசையும் நம்ம உடம்பையும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அதே போல் ஸ்கின் கேர் டிப்ஸு, ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறது மூலயமா கூட நம்ம நம்ம முகத்தை பார்க்கும்போதே பளபளன்னு சூப்பராக இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு முடி இவ்வளோ நீளமாக இருந்துச்சு, இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன விஷயம் கூட இருக்காது. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு நம்மளை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரியான சில விஷயங்களை பண்ணுங்கள். அதே போல் கிச்சனில் டைமை ரொம்ப கம்மியாக குறைச்சிக்குங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சிட்டு வாரத்தில் ஒரு நாளாவது ஃபேமிலி எல்லா மெம்பர்ஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ அதை பண்ணியா, நான் இதை பண்ணேன், நீ இதை செஞ்சியா, நான் இதை செஞ்சேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா கான்ஃபிடெண்ட்டாக எதுவாக இருந்தாலும் சரி, நல்லா கான்ஃபிடெண்ட்டாக பேசும்போதும் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால உடம்பும் சரி, மனசும் சரி ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, செல்ஃப் கிளீனிங் வந்து போடுங்க. நான் என்னுடைய கிளாத் செல்ஃபிங் கிளீனிங் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய செல்ஃப் இப்படி தான் எப்போவுமே ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பேன் நான். கசகசன்னு பண்ணுறதுக்கு நான் விடவே மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நான் தான் எடுப்பேன், நான் தான் வைப்பேன். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் நான் களையிறதுக்கு விடவே மாட்டேன். நானே எடுத்து நானே விற்கிறதுனாலயே என்னமோ அது களையவே கிடையாது. சாரீ தான் மேக்ஸிமம் களையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாரீ எப்போவுமே நான் மடித்து வைக்கும்போது அதுக்குள்ளேயே ப்ளவுஸ் வச்சு இந்த பக்கம் ஒரு மடி, அந்த பக்கம் ஒரு மடின்னு மடித்து வைக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், அது களையிறதுக்கான வாய்ப்பே விட மாட்டேன். இப்படி மடிச்சு வைக்கிறது ப்ளவுஸும் சரி, சாரீ எங்கே இருக்குதுன்னு தேட வேண்டியதில்லை, ப்ளவுஸ் எங்கே இருக்குதுன்னு தேட வேண்டியதில்லை. ஒரே ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற சேலையை வந்து கீழேயும், அதாவது நம்ம யூஸ் பண்ணிட்டோம், இந்த சேலையை வந்து நான் கட்டிட்டேன், நெக்ஸ்ட்டு நான் வேறு சேலை கட்டுறேன்னா அந்த சேலையை வந்து கீழே மடித்து வச்சுருங்க. மேலே இருக்கிற சேலையை அப்படியே ரொட்டேட்டாக நம்ம மடிச்சுட்டு வருவோம். நான் வந்து பக்கத்தில் வச்சுருப்பேன். இப்படி சர்க்கிள் ஷேப்பில் வர மாதிரி பக்கத்தில் வச்சுருப்பேன். அந்த ப்ளூ சாரீ இருக்குது பார்த்தீங்களா, அது நான் கட்டின சாரீ. இந்த பக்கம் இருக்கிற க்ரீன் சாரீ நான் கட்டாத சாரீ. ஸோ இப்படி வந்து நான் அதை யூஸ் பண்ணிட்டு கொண்டாந்து இந்த பக்கம் வச்சுருவேன். இப்படி வச்சுட்டேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணாத சாரீ வந்து நான் கட்டியிருப்பேன். அதே போல் வந்து காட்டன் சாரீஸும் அப்படி தான் மடித்து வச்சுருப்பேன். மடித்து ப்ளவுஸை வந்து உள்ளே வச்சு மடிச்சிருப்பேன். இப்படி மடித்து வைக்கிறதுனால சாரீ எங்கே இருக்குதுன்னு தேட தேவையில்லை, ப்ளவுஸ் எங்கே இருக்குதுன்னு தேட தேவையில்லை. நான் வந்து இந்த ரேக் வந்து நானே உருவாக்கிக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு ரேக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக அந்த ரேக் உருவாக்கினேன். அதே போல் சுடிதார்ஸ் தனியாக, ரெகுலர் யூஸ் சுடிதார்ஸ் தனியாக, ஏதாவது வெளியே போனால் போடுறதுக்கு சுடிதார்ஸ் தனியாக, இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கனைஸ் பெட்டியில் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 1 இயர் இருக்கும். மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் சாரீ ஆகட்டும், சுடிதார் ஆகட்டும் மடித்து வச்சோம் அப்படின்னா ஒரு கை போகிற அளவுக்கு கேப் விட்டு வச்சிங்க அப்படின்னா தான் நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் வைக்கும்போது அது கலையாது. கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதே போல் காட்டன் சாரீஸ் தனியாக, ஃபங்க்ஷன் வேர் தனியாக, ரெகுலர் யூஸ் தனியாக, இந்த மாதிரி வந்து நம்ம சாரீஸை வந்து பிரித்து வைக்கிறதுனால கூட வந்து சூப்பராக ஆர்கனைஸ்டாக இருக்கும். நம்ம எடுக்கிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னாவே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு சிஸ்டர் என்னை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு இந்த மூட்டை கட்டி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எதுக்காக கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து என்கிட்ட துணியே இல்லை, நான் எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டேன். மடித்து வச்சதுக்கப்புறமா வந்து சரி இது வீடியோ எடுக்கும்போது சரி துணி இல்லையேன்னு சொல்லிட்டு நான் இந்த ரேக் எடுத்து அப்படியே வச்சு மூட்டை கட்டிட்டேன்.
இல்ல எனக்கு டீட்டெயிலா தான் நீங்க காமிக்கணும். டீட்டெயிலா காமிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நாளைக்கு வர்ற ஷார்ட்ஸ்ல வந்து அது இன்க்ளூட் பண்றேன். டீட்டெயிலா வந்து மூட்டை எப்படி கட்டணும் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்ல. எப்பவுமே மூட்டை கட்டும்போது வந்து சாரி வந்து விரிச்சு போட்டுட்டு, சென்டர்ல அந்த கிளாத் எல்லாமே வச்சு எவ்வளோ கிளாத்னாலும் சென்டர்ல வச்சு, இந்த கார்னர் அந்த கார்னர் முடிச்சு போட்டீங்க அப்படின்னாவே மூட்டை ஆல்மோஸ்ட் ரெடிங்க. ரொம்ப சிம்பிளான இதுதான். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. அது எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். என்னை வந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் எனக்காக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.